ஸோ இயேசு மரணத்தை ஜெயித்தார் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும்? இயேசு செத்துருக்க கூடாது. நான் தான் கேட்டேன், மரணத்தை ஜெயித்தார்னு சொல்றீங்க, ஆனால் அவரை கொன்னுட்டாங்க. என்னுடைய கேள்வி, மரணத்தை எங்கே ஜெயிச்சார்? அவர் மரணத்தை ஜெயிக்கவே இல்லை. ஜெயிச்சிருந்தா சிலுவையில் அவரை என்ன செஞ்சிருக்க முடியாது? கொன்றிருக்க முடியாது. எல்லாம் என்ன சொல்றாங்க, உங்க சாமியவே கொண்டுட்டாங்கடா, அப்புறம் எப்பறம் நீங்க அவரை சாமின்னு கும்பிடுறீங்க அப்படின்றாங்க. அதே கேள்விதான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அவர் இறந்துட்டாரு, அப்புறம் மரணத்தை ஜெயிச்சிட்டாருன்னு சொல்றீங்க. அங்கே அவர் ஜெயித்தது அவர் மரணத்தை அல்ல, என்னுடைய மரணத்தை. ஒரு புலியை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு இடத்துல ஒரு காட்டுப்பகுதியில் ஒரு ஜூனே வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு பிள்ளை விழுந்துருச்சு. விழுந்த உடனே வேகமாக அதை சாப்பிட்ற ஒரு புலி ஓடி வரும்போது தகப்பன் அதை பார்த்துட்டு டக்குன்னு அவன் ஜம்ப் பண்ணிட்டு வேற பக்கம் நின்று இந்த புலியை டைவெர்ட் பண்ணுறான். கமான் அவன் டைவெர்ட் பண்ணுறான், அசைக்கிறான். உடனே புலி பார்க்குது, இந்த பிள்ளையை சாப்பிட்றதா அவனை சாப்பிட்றதான். அந்த பிள்ளைகிட்டேருந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கு தகப்பன் என்ன செய்கிறான், அந்த புலியை இங்கிட்டு இழுக்கிறான். அந்த புலி என்ன செய்யுது, இவன் மேலே பாயுது. இப்போ அவன் மரிக்கிறான். அவன் மரித்தானா, மரணத்தை ஜெயித்தானா? தன் பிள்ளையின் மரணத்தை அவர் மரித்ததினால் நான் உயிரோடு கூட இருக்கிறேன். கையை தட்டி